ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன விளையாட போகிறோம்னா ஃபுட்பால் லீக் 2026ன்னு ஒரு கேம் தான். என் தம்பி சொல்லியிருந்தான், அதனால தான் போகிறோம். இப்போ வேறு ஃபீஃபா வேறு போயின்னு இருக்குது. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி ரொனால்டோ தோத்துட்டாரு. இப்போ நம்ம ஃப்ரான்ஸுக்கே சப்போர்ட் பண்ணியிருக்கோம். அதனால் நான் ரொனால்டோட ப்ரைம் இயரான மட்ரிட் ஒயிட்டுக்காக ப்ரைம் டீம் மட்ரிட் ஒயிட்டுக்காக தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். மட்ரிட் ஒயிட் விசஸ் கார்டெங்கா பிடபிள்யூ. இப்போ எங்கள் 2 பேருக்கு தான் ஃபஸ்ட்டு மேட்ச் போகுது. பார்ட் 2 வேணுன்னா சொல்லுங்கள், சீக்கிரமாக போட்டுடலாம். வாங்க, லெட்ஸ் கோ. ஓகே, ரொனால்டோ தான் கேப்டன்சி. ஆனால் பார்க்க எம்பாபே மாதிரியே இருக்குன்னு சொல்கிறீங்க. ஆனால் இந்த கேமில் அப்படி தான். இது வெறும் மொனாக்கோ மேன் சிட்டி தான் அஃபிஷியல் லைசன்ஸ் டீமாக போட்டிருக்காங்க. சரி வாங்க, இப்போ உள்ளே போகலாம். இதுதான் நம்ம டீமு. மெஸ்ஸி இருக்காங்க, ரொனால்டோ தான் கேப்டன். அதுக்கப்புறம் வேறு நேமார் நான் போட்டு வச்சுருந்தேனே, நேமார் காணும் கைஸ். நெய்மார் நீ எங்கே போன நெய்மார்? இந்த இருக்கார் நெய்மார். நம்ம அப்புறம் அவரை உள்ளே போட்டுடலாம். இப்போ நம்ம உள்ளே போயிடலாம் வாங்க. ஐயோ, நான் இந்த கேமை ஃபஸ்ட் டைம் ஆடுவார். எனக்கு எப்படி விளையாடணுன்னே தெரியாது. முன்னாதான் என் தம்பி ஒருத்தன், அவன் தான் எனக்கு சொல்லி கொடுத்தான், இது இப்படி விளையாடணும், அது அப்படி விளையாடணுன்ட்டு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னாச்சு ப்ரோ? ஆடு ஒன்றும் நான் வர மாட்டேக்கு. வந்துருச்சு. ஆனால் இது லோகோவே தப்பாக இருக்கே. 71 தானடி. சரி ஓகே, இப்போ நம்ம கேம் இதான் நம்ம டீமு, இதான் ஆப்போனன்ட் டீமு. ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு பின்னாடிக்கு பாஸ் பண்ணலாம். ஒன்று பின்னாடி பாஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. சீட்டிங் கேம் கைஸ். ஓ ஐயோ, ஓடுறான். புடி பிடிக்க தெரிய மாட்டேங்குது இவனுங்களுக்குலாம். இப்போ நம்ம நேராக போய் ட்ரிபிள் பண்ணுவோமா நம்ம இவனுங்கள? இல்லை, ட்ரிபிள்லாம் எதுக்கு நம்மளுக்கு? இந்த கேம் நம்ம புதுசாச்சு, தேவையில்லாமல் பண்ணிட போகிறோம். இருங்க கைஸ். ஃபர்ஸ்ட் கோல் மேடு பை ரொனால்டோ. ஜூ பண்ணு ப்ரோ, ஜூ பண்ணு ப்ரோ. என்னடா செலிப்ரேஷன் இது? சரி ஓகே, எப்படியும் நம்ம ஃபஸ்ட்டு கோலை நம்ம வெற்றிகரமாக போட்டாச்சு. ரீப்ளே பார்ப்போமா? ட்ரிபிள்லாம் பண்ணி அடித்தார். அந்த கோல் கீப்பர் எங்கெங்கேயோ குதிக்கிறார். ஸ்ட்ரைட்டாக அடித்தா சைடில் குதிக்கிறாரு. சூப்பராக எடுத்துட்டாரு ரொனால்டோ. இப்போ இப்படி டோனை இப்படி போகிறாரு ரொனால்டோ. அடிங்க ரொனால்டோ, அடிங்க. இன்னொரு கோலு போட்டார் ரொனால்டோ. ப்ரோ தான் ஜூ சொன்ன போட்டார் பார்த்தீங்களா? இப்போ நான் அடுத்த கோல் கன்ஃபார்ம் மெஸ்ஸிக்கு தான் தர போகிறேன். மெஸ்ஸி இப்போ பாவம், அவரும் ஒரு கோல் போட்டுவேன். ஆனால் சரி போட்டும், மெஸ்ஸியும் பாவம் தான். இப்போ இவங்கக்கிட்ட தான் மெஸ்ஸி இங்கே வந்திருக்கான், ஆனால் எடுக்க முடியல, சாரி. ஐயோ, ஓடுறான் எடுத்துன்னு கோல் வச்சு வானுங்க போல சீக்கிரமாக. மெஸ்ஸி வந்தாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ரொனால்டோ கிட்ட பாஸ் பண்ணி கொஞ்சம் மெஸ்ஸி தூரம் போட்டு அதுக்கப்புறம் நம்ம கொஞ்ச நேரம் அப்புறம் பாஸ் பண்ணலாம். செம்மையான பாஸ்ங்க. ஓகே, அதுக்குள்ளே நாங்கள் விளையாடி 19 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓகே, மெஸ்ஸிக்கு பாஸ் பண்ணால் ரொனால்டோவுக்கு பாஸ் பண்ணுறாங்க. அதுதான் ஏன்னு தெரில. மெஸ்ஸி கோஸ் டு மெஸ்ஸி. ஓ நோ, மெஸ்ஸிக்குனே வரீங்களாடா நீங்களாம்? மெஸ்ஸியும் பாவுங்க மெஸ்ஸி. அருமையான இங்கே ஒரு பாஸு மெஸ்ஸிக்கு மறுபடியும் கிடச்சிருக்கு ஒரு வாய்ப்பு. ஆனால் தவற விட்டார். என்னடா ஒரே இடத்துலயே நீங்கள் இது பண்ணி நிற்கிங்க? எப்படியும் மெஸ்ஸியை போட வச்சாச்சுங்க. என்னடா மெஸ்ஸி அர்ஜென்டினா, நான் பிரேசில் போட்டு வச்சிருக்கீங்க ப்ரோ. ஓகே, அந்த கோலை பார்ப்போம். 3 கோல் போட்டாச்சு அதுக்குள்ளேயே. சரி, ஹேட்ரிக் மறந்துட்டேனே, ரொனால்டோ ஹேட்ரிக். ஐயோ, சரி விடுங்க கைஸ். நம்ம இன்னொன்று இருங்க போய். இப்போது நம்ம மெஸ்ஸி இப்போது என்னாச்சு? இப்போ நம்ம யாருக்கு தரலாம்? மெஸ்ஸியோ ரொனால்டோவா? இப்போ நம்ம நேமாருக்கு தரலாம். ஐயோ, நேமார்லாம் இல்லைல்ல, சாரி. ரொனால்டோ கோல் போங்க. அடிங்க நீங்களாச்சும் அடிங்க. நான் பாஸ் பண்ணுறீங்க, சரி அடிங்க. இன்னொன்று கோலு மெஸ்ஸி. இன்னொன்று கோலு. எனக்கு என்ன தெரியாதுன்னு நினச்சிங்களா? ஆமாம், எனக்கு தெரியாது. நான் புதுசு இந்த மேட்ச்சு. அந்த கோல் இப்போ ரீப்ளே பார்ப்போம். பாஸ் பண்ணார், யாருன்னு தெரில. அப்புறம் முன்னாடி போயிட்டு எனக்கு அங்கேயே அடிச்சிருக்கலாம். எதுக்கு முன்னாடி போயிட்டு அடிச்சார்? மெஸ்ஸி இல்லை, கரெக்டாக. ஓகே, நம்மளுக்கு பால் கிடச்சிருக்கு. இப்போ ரொனால்டோ மறுபடியும் எடுத்துட்டாரு அதை. மெஸ்ஸி ஹேட்ரிக் எடுக்கட்டும், பாவம் மெஸ்ஸி.
மெஸ்ஸி ஹேட்ரிக் எடுக்கணும், மெஸ்ஸி ஹேட்ரிக் எடுக்கணும், மெஸ்ஸி ஹேட்ரிக் மேன் ஹேட்ரிக். நோ, ரொனால்டோ பாவம். ரொனால்டோ மொத்தமாக 3 கோல் போட்டிருக்காருங்க. அவரை நான் ஹேட்ரிக் எடுக்க மறந்தே போயிட்டேன். பரவாயில்ல விடுங்க. இப்போ நம்ம அடுத்த கோலு ரொனால்டோ, அடுத்த கோலு மெஸ்ஸிக்கு போடலாம். 5 கோலு ஃபர்ஸ்ட் ஹாஃபே இன்னும் முடியல, அதுக்குள்ளே 5 கோலு போட்டாங்க. செம்ம ஃபார்முங்க இப்போ ரியல் மட்ரிடு. எனக்கு இந்த கேமை பார்த்து தெரியவே தெரியாது, அதனால ஈஸியாக இருக்கும். திரும்ப பார்த்தீங்களா, கேடி இன்னொன்று கோல் போட்டார். கிறிஸ்டியானோ ரொனால்டோ. என்ன செலிப்ரேஷன் தெரியலையே. இந்த செலிப்ரேஷன் வந்து பதிரான செலிப்ரேஷனு. ஃபுட்பாலில் கூட இந்த செலிப்ரேஷன் பண்ணுறாரு. அவ்வளோ ஃபேமஸ்ஸு பத்திரானா, பார்த்துக்கோங்க. எடு ஓடு ரொனால்டோ, ஓடுங்க திரும்புங்க, ஓடுங்க. ஐயோ, டிக்குன்னு இருக்கு. கோல் ஹேட்ரிக் ரொனால்டோ ப்ரோ, he gets a hat-trick man bro. ஹேட்ரிக் எடுத்துட்டாரு, 7 கோல். ஐயோ, தலை ஃபார் அ ரீசன்னு, ரொனால்டோ ஃபார் ரீசன்னு வந்துருச்சு. ஓடுறாரு, அண்ணா எடுக்க முடியல. இவர் அடிப்பாரா ஒரு கோலு? இன்னொரு கோல் இவர் அடிச்சிட்டாருங்க ப்ரோ. என்ன ப்ரோ நடக்குதுங்க? ஃபர்ஸ்ட் ஹாஃபே முடியல, 8 கோல் போட்டோம் நம்ம அதுக்குள்ள. பிகினர் பார்த்தீங்களா, எவ்வளோ பவர் பார்த்தீங்கல்ல. காய்ஸ், இப்போதான் எனக்கு புரியுது, பிகினருக்கே இவ்வளோ இது பண்ணுறாங்களே, அப்போ நம்ம ப்ரோனா எப்படி இருக்கும்? ஈஸியான கேமோ. சரி, இப்போ நம்ம மெஸ்ஸிக்கு இப்போ ஹேட்ரிக் தரலானா? ரொனால்டோ மெஸ்ஸி ரொனால்டோ இவங்க யாருன்னு தரல. ஜெயிக்கும் ப்ரோ. சரி வாங்க, இப்போ நம்ம மறுபடியும் ஆடு வந்துட்டோம். சாரி. ஓகே, நம்ம எப்படியோ வந்தாச்சு. நான் உங்களுக்கு ஒன்று கண்டிப்பாக சொல்ல போகிறேன். என்னது, நான் மெஸ்ஸி இந்த பற்றி ஹேட்ரிக் எடுக்க நான் விட போகிறேன் கைஸ். கன்ஃபார்மாக இப்போ நான் மெஸ்ஸி தான் ஹேட்ரிக் எடுக்க போகிறேன், ரொனால்டோ இல்லை. இப்போ மெஸ்ஸி தான். ஏன்னா மெஸ்ஸி வந்து 2 கோல் போட்டார், ஆனால் இன்னொரு 1 கோல் போட்டிருந்தா ஹேட்ரிக் எடுத்துருக்கலாம். அதனால இப்போ நான் மெஸ்ஸியை தான் ஹேட்ரிக் எடுக்க வைக்க போகிறேன். மெஸ்ஸி சூப்பராக போகிறாருங்க. கோல். ஐயோ, போடலைங்க. ஐயோ, மெஸ்ஸிக்கு வந்த சோதனை இது. ரொனால்டோ தான் எடுத்திருக்காரு, நான் மெஸ்ஸிக்கு தான் பாஸ் பண்ண போகிறேன். ரொனால்டோவுக்கு பாஸ் பண்ணிவிட்டு இப்போ மெஸ்ஸிக்கு பாஸ் பண்ணுவோம். திரும்ப ப்ரோ எடு ப்ரோ. என்னாச்சு? லேக் ஆகுது கைஸ். மெஸ்ஸி. ஓகே, நேராக போகிறோம். இப்போ திரும்பி அப்படியே ஒரு கோலை போட்டுடலாம். யார் அந்த சேவரு? கோல் கீப்பர் எங்கள் டீமுக்கு வாடா நீ. ஆனால் 8 கோல் அந்த கோல் கீப்பர் பாவம். ஓகே, இப்போ நம்ம இந்த மெஸ்ஸிக்கு தான். மெஸ்ஸிக்கு கொடு ப்ரோ. ஓகே, இப்போ நம்ம டர்ன் பண்ணிக்கலாம். இப்போ திரும்பிட்டு அச்சமில்லே கோடு போடு. சொன்னேன்ல யாருக்கிட்ட நான் சொன்னதெல்லாம் நடக்கும். ஏன்னா நான் கருநாக்குடா. ஓகே, அவர் வந்தார். ரொனால்டோ செலிப்ரேட் பண்ணுவார் பார்த்தா ரொனால்டோவோட பண்ணல, வேறு யாரோட பண்ணுறாரு. பின்னாடி ஒருத்தர் ஆசையோட கை தட்டலான்னு கூப்பிட்றாரு. ஓகே, இப்போ இன்னொன்று கேப்டன்சி அடி வாங்குதுங்க அந்த டீமோட கேப்டன்சி. இருங்க நம்ம பின்னாடி போயிட்டு இப்போது யாருக்கு போயிருக்கு? ரொனால்டோக்கு தான் போயிருக்கு. இப்போ நம்ம மெஸ்ஸிக்கு கொடுக்கலான்னு வரும்போது அங்கே ஒருத்தர் இருந்திருக்கான். இப்போ மெஸ்ஸிக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் நம்ம இப்படி போயிட்டு தான் எப்போவுமே கோல் அடிக்கணும், அப்போ தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். மெஸ்ஸி கோல். இன்னும் 1 கோல் போட்ட ஹேட்ரிக் எடுத்துருவார் மெஸ்ஸி ஹேட்ரிக் எடுக்கணும் கைஸ். மெஸ்ஸி ஹேட்ரிக் எடுங்கப்பா, ப்ளீஸ். எனக்கு ஆசையாக இருக்குது கைஸ். ரொனால்டோ ஹேட்ரிக் போட்டார், மெஸ்ஸியும் ஹேட்ரிக் போட்டால் நல்லாயிருக்கும். அதான் அடுத்தாட்டி நம்ம நேமாரை ஹேட்ரிக் போட வைக்கலாம். பார்ட் 2 வேணும்னா சொல்லுங்கள், நான் உங்களுக்கு நான் போடுறேன். அந்த பாலை ஒரு பாலுக்காக எவ்வளோ பேர் போக வேண்டியதாக இருக்குது. மெஸ்ஸியை தான் எடுத்துருக்காரு. நம்ம இப்போ மெஸ்ஸிக்கு தர வேணாம், கொஞ்ச நேரம் இப்படியே போகலாம். இப்போ நம்ம மெஸ்ஸிக்கு பாஸ் பண்ணுவான்னு பார்த்தா வேறு யாருக்கும் பாஸ். சூப்பரோ டூப்பர். ஐயோ, எடு. மெஸ்ஸிக்கே வந்திருக்கு மறுபடியும். என்னாச்சு மெஸ்ஸிக்கு? டயர்ட் ஆகிட்டாருங்க மெஸ்ஸி டயர்ட் ஆகிட்டாரு. கோல் அடிப்பாரா? ஈஸி கோலா? ஹேட்ரிக் கோல் மெஸ்ஸி.
மெஸ்ஸி கோல் ஹேட்ரிக். ஓ நோ மேன், திஸ் இஸ் அ ஃபயர் மேட்ச் கைஸ். பிகினரே பார்த்தீங்களா, 11 கோல். அதில் ரொனால்டோ வந்து 3 கோல், இல்லை ரொனால்டோ 5 கோல் போட்டிருக்காரு, மெஸ்ஸியும் 5 கோல் போட்டிருக்காங்க. புடி அந்த பாலை புடி. எடுத்தாச்சு. இப்போ நம்ம பாஸ் பண்ணியாச்சு. ஐயோ எடுத்தாச்சு, பாஸ் பண்ணிட்டோம். இது ஓகே. இப்போ மறுபடியும் பாஸ் பண்ணியாச்சு. கிளியர் கோலான இருக்க வாய்ப்பு இருக்கா? இது இல்லை, கஷ்டம். எடுத்துரு ரொனால்டோ, எடுங்க ப்ரோ. ஐயோ, அவங்க டீமில் தான் இப்போ கண்ட்ரோல் இருக்கே. ஓடு அச்சமில்லை ஓடு. இல்லை, நம்ம ஓட வேணாம், பாஸ் பண்ணிடலாம். மேட்சே முடிய போகுது கைஸ், கொஞ்ச நேரத்தில் முடிஞ்சிடும். இப்போ நம்ம ஒரு பின்னாடி வாங்கி இப்போ போடுவோமா? அடி மெஸ்ஸி. ஒன்றும் மெஸ்ஸி அடிக்கலான்னு பார்த்தேன். சரி பரவாயில்ல, த்ரோ இன் போடணும். இப்போ மேட்சே முடிஞ்சிட போகுது. ஏண்டா மேட்ச்சு நீங்கள் தோக்க போகிறீங்க, அப்போ இதுக்கு சப்டியூஸ்மெண்ட்டே. சரி நம்ம இங்கே போட்டுருவோமா? இவனுங்க ஃபீல்டர்கிட்டே தருவான், என்ன பண்ணுறானுங்கன்ட்டு. அப்போ கூட ஒன்றுமே பண்ணல. இருங்க, நான் டேக்கிள் பண்ணிட்டேன். என்ன பண்ணுறாங்க? நமக்கு எல்லோ கார்டு கொடுத்துட்டாங்க கைஸ். சரி, அப்போ கூட அவனுங்க பெனால்ட்டி அடித்தாலுமே நம்ம தான் ஜெயிக்க போகிறோம். அப்போ என்ன, முடிஞ்சிச்சு. வெற்றிகரமாக ஒரு மேட்சை முடிச்சாச்சு. சரி வாங்க, யார் பெஸ்ட்டு பிளேயருன்னு பார்ப்போம். அப்புறம் லீடர் போர்டை பார்ப்போம். பிளேயரில் போய் யார் பெஸ்ட்டு பிளேயர்னு பார்த்தா ரொனால்டோ தான் ஃபஸ்ட்டு, செகண்டு மெஸ்ஸி, தேர்டு வந்து மட்சூன். 3 பேருமே 10க்கு 10. நான் ஏன் தெரியுமா ரொனால்டோன்றாங்க? பிகாஸ் இஸ் அ கோட். அப்படின்னு இல்லை, இவர் தான் ஃபஸ்ட்டு 2 கோலும் அடுத்து ஹேட்ரிக் போட்டார்ல ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தானே மெஸ்ஸி போட்டார். அதனால தான் மெஸ்ஸிக்கு நம்ம தான் அதிக பாசஸ் பண்ணியிருக்கோம். 60 பாஸ் கிட்ட பண்ணியிருக்கோம். பாவம். நம்ம இதில் லாஸ்ட்டு வந்து 4.7, இவங்களுக்கு 4. சரி கைஸ், இப்போ நம்ம எத்தனை பிளேஸில் இருக்கோம்? மறுபடியும் ஆடு ப்ரோ மறுபடியும் ஆடு. ஓகே, இப்போ நம்ம பார்ப்போம் எத்தனை பிளேஸில் இருக்கு. கன்ஃபார்ம் ஃபஸ்ட்டு பிளேஸ் தான். எல்லாரோட நம்ம நடந்தது எல்லாருக்கும் நடந்திருக்கோம்ல, அதனால பார்ப்போம். யார் வந்து ரொனால்டோ அப்கிரேட் ஆகிருக்காரு, மெஸ்ஸி அப்கிரேட் ஆகிருக்காரு, நேமார் அப்கிரேட் ஆகிருக்காரு. நேமார் விளையாடுது 11-4 ட்ராவாக இருக்கும் ஃபஸ்ட். இப்போ நம்ம தான் ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கோம். ஒரு மேட்ச்சுக்கு 1 வின்னு, 11 கோல் அடிச்சு 3 பாயிண்ட் இருக்கும். கடைசி பிளேஸில் வந்து நம்மளோட விளையாடினாங்களா அவனுங்க தான். ஜிஏனா ஆப்போனண்ட் கோல் எவ்வளோ வச்சுருக்காங்கன்னு பொறுத்து வரும். இவனுங்களுக்கு 11, ஆனால் இவங்களுக்கு 0, நமக்கு முட்டை 11. இதாக புரிஞ்சிச்சா கைஸ்? பார்ட் 2 வேணும்னா என்னடா இது எனக்கு மட்டும் புரிஞ்சிச்சு. இப்போ வந்து ஃபஸ்ட்டு இப்போ இந்த டீம் வந்து இந்த ப்ளூ ஐபிசா அவங்க வந்து இப்போ 7th 8th இருந்திருப்பாங்க. அவங்க ஜெயிச்சதுனால மேலே வந்திருக்காங்க, புரியுது? நம்ம வந்து ஏற்கனவே ஃபஸ்ட் பிளேஸில் இருந்திருக்கோம், அதான் அப்படியே ஸ்டே பண்ணுற மாதிரி. ஓகே கைஸ், வேறு ஏதாவது வருதா? இல்லை, நான் அப்புறம் ரேட் பண்ணுறேன். ஆல் தான், இதோட இந்த பார்ட் 1 முடியும். பார்ட் 2 வேணும்னா சொல்லுங்கள். அது வரைக்கும் பாய்.